வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். திமுகவின் மிக முக்கியமான புள்ளியின் வீட்டில் கருப்பு பணங்கள் சிக்கியதா, அதிரடியாக கைதாகும் மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெள்ளத்தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் மிக முக்கியமான புள்ளியுடைய வீடுகள்ல இப்ப குறிப்பா நம்முடைய துரைமுருகனும் கதிரானந்தும் இருக்கிறாங்க பாத்தீங்களா, பக்கா கிரிமினல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய வேலூர் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை நாசம் செய்வதற்கு என்றே பிறந்திருக்கக்கூடிய கேடுகெட்ட பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு என்பது வலுவாக எழுப்பப்பட்டு ஒருபுறம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகளுடைய வீட்டில் கருப்பு பணங்கள் அப்படின்றது டோட்டலா பார்த்தீங்கன்னா சிக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கும் ஒரு புறம் தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையிலே கருப்பு பணங்கள் பற்றி ஒரு அலசிவிட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. திமுகவின் பல்வேறு விதமான மிக முக்கியமான புள்ளிகளுடைய கருப்பு பணங்கள் இப்படி ஒவ்வொன்றாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே யார் யாரையெல்லாம் கைது செய்யப்பட போறாங்க, எல்லாருமே தான் ஊழல்வாதிகள் திமுகவில். ஒருவரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு கூறிவிட முடியாது, அனைவருமே திமுகவில் ஊழல்வாதிகள் தான். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவல்கள் என்பதும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகளுடைய வீடுகளில் கருப்பு பணங்கள், ஏகப்பட்ட கருப்பு பணங்கள் இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ நிச்சயமாக அவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து கைதின் பிடியில் சிக்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. உண்மையிலேயே திமுகவில் பண முதலைகள் என்பவர்கள் ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கிறாங்க. முதல்ல அது போல பண முதலைகள் கைது செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா, ஸோ அதனால் அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. திமுகவில் மிக மிக முக்கியமான புள்ளிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. ஸோ அதனால் அதையுமே கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பேற்பட்ட விதமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக போகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் தொடர்ந்து காத்திருக்க